வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா பேக்கேஜஸ் இன் ஜாவா நம்ம படிக்க போறோம். பேக்கேஜஸ் அப்படின்னு என்னன்னா ரிலேட்டட் கிளாஸஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜஸா நம்ம வச்சிருவோம். ரிலேட்டட் கிளாஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன், ஐஓ சம்பந்தமான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே குரூப் பண்ணி நான் ஒரு பேக்கேஜ் தான் வச்சிருவோம். அது மாதிரி யூட்டிலிட்டி சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜஸ் தான் வச்சுக்குவோம். ஸோ மாதிரி ஆப்லெட் சம்பந்தமான பேக்கேஜஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஆப்லெட் சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜஸாக வச்சுருவோம் நம்ம. அதே மாதிரி நெட்வொர்க்கிங் சம்பந்தமான கிளாஸஸ் எல்லாமே குரூப் பண்ணி ஒரு பேக்கேஜஸாக வச்சுருவோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இஸ் கண்டெய்னர் ஆஃப் கிளாஸஸ் நம்ம சொல்லுவோம். இன்டர்ஃபேஸஸ் அண்ட் அதர் பேக்கேஜஸ், ஒரு பேக்கேஜ் வந்து இன்னொரு பேக்கேஜ் வச்சுக்கலாம். நிறைய பில்டிங் பேக்கேஜஸ் இருக்கு. அது ஒவ்வொரு வருஷன்லயும் ஒவ்வொரு பேக்கேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யூசர் கேன் கிரியேட் தேர் ஓன் பேக்கேஜ். ஒரு யூசர் வந்து அவங்களுடைய ஓன் பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். ஏற்கனவே நிறைய பேக்கேஜ் இன்பில்டா நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அது கூட எக்ஸ்ட்ராவும் நம்மளாவே ஒரு பேக்கேஜ் யூசர் பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரியேட்டிங் பேக்கேஜஸ் எப்படி நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம்னா யூசிங் த கீவேர்ட் பேக்கேஜ். பேக்கேஜ் கீவேர்ட் மூலமா நீங்க ஈஸியா பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். இந்த கீவேர்டு எப்படி இருக்கும்னா ஜாவா சோர்ஸ் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கணும். The package command should be the first statement in the Java source file. The Java source create பண்ணீங்களா, Java file create பண்ணீங்களா, நோட்பேட்ல டைப் பண்ணீங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கமாண்டா இந்த பேக்கேஜ் கீவேர்டு இருக்கணும். ஸோ பேக்கேஜ் கீவேர்ட், பேக்கேஜ் நேம். ஸோ பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காண்டி அந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸோடைய நேம் கொடுப்பீங்க. அது வந்து நம்ம என்ன நேம்லாம் கொடுக்கலாம், பேக்கேஜ் கீவேர்ட் அப்புறம் பேக்கேஜ் நேம். ஸோ எனி கிளாஸ் created within that file that belong to the specified packages. என்னன்னா இதுக்கப்புறம் நீங்க என்ன கிளாஸ்னாலும் கிரியேட் பண்ணாலும் அந்த கிளாஸ் எல்லாமே belong to that specified packages. அதுக்கப்புறம் மல்டி லெவல் பேக்கேஜஸ். நம்ம வந்து மல்டி லெவல் பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம். அதாவது பேக்கேஜ்குள்ளே இன்னொரு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் ஏடபிள்யூ டாட் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஜாவா ஒரு பேக்கேஜ், ஏடபிள்யூ ஒரு பேக்கேஜ், ஈவெண்ட் ஒரு பேக்கேஜ். அது எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா அதே மாதிரி பேக்கேஜ் கமாண்டு பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3 இப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம எப்படி பேக்கேஜ் கிரியேட் பண்ணலாம் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கீவேர்டு இருக்குது, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கும், பிகேஜி சாம்பிள். பேக்கேஜ் கீவேர்ட் அதுக்கப்புறம் பிகேஜி சாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்க, கிளாஸ் சாம்பிள். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது பிரிண்ட் பிகேஜி. அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது, வெல்கம் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணுது. ஒரு சாம்பிள் பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறோம், பேக்கேஜ் பிகேஜி சாம்பிள். ஸோ எப்படி நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா இப்போ பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பிகேஜி சாம்பிள், ஓகேவா? ஸோ பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பிகேஜி சாம்பிள். ஸோ அதே நேமில் ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, பிகேஜி சாம்பிள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க. அதில் க்ரியேட் நீங்கள் பார்த்துக்கோங்க, பிகேஜி சாம்பிள் அப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இடத்துல பிகேஜி சாம்பிள் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே தான் இந்த ஃபைலை நான் போடுறேன், ஓகேவா? இந்த நேமில் சேவ் பண்ணும், சாம்பிள் பிகேஜி. இந்த ஃபைல் நேம் மட்டும்தான் அந்த பேக்கேஜ் நேம் இருக்கணும். ஸோ சேவ் பண்ணும் போதே இந்த கிளாஸ் நேம் வச்சு சேவ் பண்ணுறேன், சாம்பிள் பிகேஜி அப்படின்னு சொல்லி டாட் ஜாவான்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். எப்படின்னு பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா பிகேஜி சாம்பிள். அதே நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், பிகேஜி சாம்பிள். அதுக்குள்ளே தான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். எப்படி சேவ் பண்ணுறேன்னா இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, சாம்பிள் பிகேஜி, அந்த நேம் வச்சு நான் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பேக்கேஜஸ். அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண பேக்கேஜ் வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம், நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். தெளிவாக சொன்னால் அதான் மீனிங். நீங்கள் கிரியேட் பண்ணுற பேக்கேஜ் உடைய கிளாஸஸ் வந்து இன்னொரு இடத்துல நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம்.
எப்படி ரியூஸ் பண்ணலாம்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் கொடுத்துட்டு அந்த பேக்கேஜோடைய நேம் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் நேம் நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜ் நேம் பிகேஜி சாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்க. அந்த கிளாஸில் ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ்க்குள்ள என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்? சாம்பிள் பிகேஜி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸை நீங்கள் வந்து இந்த இதில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க. எப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. சாம்பிள் பிகேஜி ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் நியூ சாம்பிள் பிகேஜி யூஸ் பண்ணி ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க. இந்த கிளாஸுடைய மெத்தடை கால் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட் டாட் பிகேஜி. ஸோ ஒரு சாதாரண ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பேக்கேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறீங்க. இம்போர்ட் பேக்கேஜ் நேம். நீங்கள் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோடனே அந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிங்க பேக்கேஜ்குள்ளே? ஸோ இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிங்க. சாம்பிள் பிகேஜி கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிங்க. அந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் இதில் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸோடைய மெத்தடை கால் பண்ணுறீங்க. ஈஸியாக நீங்கள் கால் பண்ணலாம். இந்த இடத்துல மெத்தடை கால் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் சேவ் பண்ணணும்னா இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் சேவ் பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல் இந்த பிகேஜிஎம் இந்த ஃபைல் எதில் சேவ் பண்ணணும்னா இந்த பேக்கேஜ் ஜஸ்ட் வெளியில் அந்த ஃபோல்டருக்கு வெளியில் இந்த பிகேஜி சாம்பிள் ஃபோல்டருக்கு வெளியில் நம்ம இந்த பிகேஜிஎம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிகேஜிஎம்மை நம்ம ஜாவா சோர்ஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். அந்த பேக்கேஜ் ஃபோல்டருக்குள்ளே போயிடுறேன். சிடி அந்த பேக்கேஜ் ஃபோல்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம பாத் செட் பண்ணணும். செட் பாத் ஈக்குவல் டு உங்கள் இதில் உங்கள் சிஸ்டத்தில் எங்கே ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு பார்த்துப்பாங்க. JDK/bin. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஜாவா சோர்ஸ் ஃபைலை கம்பைல் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு வெளியில் இந்த இம்போர்ட்டிங் பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்து திருப்பி கண்டிப்பாக நம்ம வந்து செட் பண்ணோம். ஸோ அதை நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுவோம். ஜாவா PKG dump. ஸோ உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகிட்டு வெல்கம் ஜாவா. தேங்க்யூ. மேலும் வீடியோகளுக்கு தமிழ் கம்ப்யூட்டர் 7 அந்த சேனலை ஃபாலோ பண்ணவும், உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணவும். நன்றி, வணக்கம்.